அண்டர் 19 T20 மகளிர் உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழக வீராங்கனை கமலினி இந்த தொடரில் 143 ரன்கள் அடித்து வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். வெற்றி வீராங்கனை கமலினி குறித்து அவரது பெற்றோர் கூறுபவற்றை கேட்கலாம். அண்டர் 19 இன்னைக்கு இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். அதோட என்னோட பொண்ணும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அண்டர் 16 வேர்ல்ட் கப் அவளுக்கு ஃபர்ஸ்ட் இயர், அதுல அவ வின் பண்ணி கப்பு ஜெயிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெரிய ஜேர்னி தான் அது. ஆனா எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்துச்சு. நாங்க பாக்குறத விட எங்க கூட இருந்து அவ பாக்குறதுனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவளும் பார்த்துதான் இதுதான். ஏன்னா நார்மலா ஸ்ட்ரகிள்ஸ் சொல்ல முடியாது, ரொம்ப கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாத பெயின் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதை தாண்டி அவ லைஃப்ல இதெல்லாம் தாண்டி வந்ததுதான் இந்த ஒரு வேர்ல்ட் கப். ஏன்னா நிறைய பெயின், ஃபேமிலினாலும் சரி, அவங்க டேடி ஹெல்த் இஷ்யூனாலும் சரி, அந்த நிறைய விஷயங்கள் அவ ரொம்ப டிராவல் பண்ணி வந்தா. அதனால இவளுக்கு அந்த ஜேர்னி ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஜேர்னி தான். அவங்க அப்பா ஹெல்த் இஷ்யூ அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவளும் ரொம்ப சேர்ந்து கஷ்டப்பட்டா. கேமையும் பார்த்துட்டு அவங்க டேடியோட ஹெல்த்தையும் பார்த்துட்டு அதை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி அந்த அண்டர் 19 ரொம்ப கஷ்டப்பட்டா. அது இல்ல நல்ல படிப்பா. ஸ்டடீஸ்ல எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ரீட் பண்ணாலே இப்ப எக்ஸாம் எழுதிடுவான் அந்த அளவுக்கு. இப்ப 10th எழுதணும், எழுதுவாங்க, மார்ச்ல எழுதுவாங்க. கண்டிப்பா எங்களோட கோல் அதான், இந்தியா அதுக்கடுத்து சீனியர் இந்தியா ஆடணும். அதுதான் கோரிக்கைனா. பசங்க ரொம்ப என்ன ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க இதை பேலன்ஸ் பண்ணி போறாங்க. ஏதாச்சும் அவங்க சைடு ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப், ஒரு வேலை வாய்ப்போ, ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு ஊக்கத்தொகை அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் கமலினியை மட்டும் சொல்லல, வரப்போற அனைத்து குழந்தைகளும் சொல்றேன். இது தமிழ்நாட்டுல இருந்து இப்ப போனது, இந்தியா அளவுக்கு போனதுன்னா 16 வயசுல தமிழ்நாட்டுல இருந்து கமலினி மட்டும் தான் போயிருக்காங்க. முதல் பெண். ஆமா, 16 வயசுல முதல் பெண். WPL எடுத்த 16 வயசு பெண்ணும் கமலினி மட்டும்தான். அதெல்லாம் பாக்குறப்ப அவருக்கு இந்த குறைஞ்ச வயசுல அவங்க இவ்வளவு அச்சீவ் பண்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ்நாடு அரசு ஒரு ஊக்கம் கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தலான்னு எங்களோட வேண்டுகோள். ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்லணும்னா, இன்னும் பெரிய அளவுல அச்சீவ் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு தடவை போயிட்டு வர்றப்பையும் அவன் ஒவ்வொரு தடவை வரப்பையும் ஒவ்வொரு இதை அச்சீவ் பண்ணிட்டு தான் வரான். இன்னும் அடுத்த பெருசா அச்சீவ் பண்ணிட்டு வரணும்னு தான் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அடுத்து 2 daysல MI போறாங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேர்ல்ட் கப் இல்ல இது ஃபர்ஸ்ட். அதனால ஜெயிச்சுதான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் அதிகமானவங்க. அதுல இவங்க கொஞ்சம் ஏஜ் கம்மியா பர்ஃபார்ம் பண்ணதுல இவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டர் 19 வேர்ல்டு கப் அட்டன் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு மொத்தம் 16 டீம், 16 வேர்ல்டுல 16 டீம் வந்துச்சு. அதுல 4 டீமா ABC பிரிச்சு அதுல அவங்க வின் பண்ணி இன்னைக்கு தான் அண்டர் 19 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணுச்சு. அதே பொண்ணு 3ஆவது இடத்துல, 2 விக்கெட்ல 3ஆவது இடத்துல இருக்கு. விக்கெட் கீப்பர் பண்ணுச்சு, நல்லா பண்ணுச்சு. கடந்து வந்தது ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க் தான் சார். நான் தான் சார் முதல்ல இருந்து வந்தோம். முதல்ல இருந்து 3.5 years ஆச்சு. அங்க அந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் மதுரையில கிடையாது. திருப்பி இங்க வந்த முன்னாடிதான் நம்மளுக்கு ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் கிடைச்சு, மேட்ச் இதெல்லாம் கிடைச்சு. இப்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் ஒரு 3 hours விளையாடும், கண்டிங் பிடிக்கும். ஆமா, அவங்களோட ஆசை தான், நம்மளோட ஆசைலாம் கிடையாது. அவங்களோட ஆம்பிஷன் நம்ம இந்தியா ஆடணும். அந்த 19 ஆடுறாங்க. 16 ஏஜ் 16 ஏஜ், 16 வயசு. அடுத்து இப்ப IPL போகுது, மும்பை இந்தியன்ஸ். அதுல 1 கோடி 60 லட்சம் எடுத்திருக்காங்க. அது 4ஆம் தேதி 6ஆம் தேதி போறாங்க மும்பை. IPL ஆடிட்டு அதுக்கடுத்து இந்தியா பெரிய டீம்ல, இந்தியா டீம்ல ஆடுற மாதிரி.